இவன் வேஸ்ட் கார்த்திக். என்னடா சொல்ற? இவன் எப்படியும் இறந்துருவான். நீ நளினிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடு. என்னடா பேசுற நீ? அட்லீஸ்ட் இவன் சுமங்கலியாவது லைஃபை லீட் பண்ணட்டும். நீ என்ன சொல்ற? ஓ விருப்பம் என்னம்மா? சரி, அப்படியே பண்ணிடலாம். வா துளசி. துளசி உட்காரு, உட்காரு. இது என்ன இடம்? இதுக்கு முன்னாடி ஸ்டுடியோவா இருந்த இடம். சினிமா ஷூட்டிங்காக ஷெட்டு போட்டதெல்லாம் களைச்சி போட்டிருக்காங்க. சாமி இங்கே தான் இருக்காரா? ஆமா. சாமி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உங்ககிட்ட தான் ஸ்னோ ஐ வைரம் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? என் பேரு சாமி, அபிராமி மேடத்தோட ஊர்க்காரன். வரதராஜன் சாரும் எனக்கு ஒரு விதத்தில் நெருங்கின சொந்தம். நான் பெரிய மேட்டில் பிளம்பிங் கடை வச்சுருக்கேன். ஒரு நாள் சார் என்னை பார்க்க கடைக்கு வந்தார். ஒரு பார்சலை கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னார். நானும் என்ன ஏதுன்னு கேட்காமையே அதை வாங்கி பீரோவில் பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பேரை சொல்லிக்கிட்டு யாரோ அவங்க வீட்டுக்கு பிளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்காக போனாங்கன்னு சார் சொன்னார். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட சாரி சொல்கிறதுக்காகவும் அங்கே போனேன். அப்போதான் நீங்க அந்த மொட்டை தலையினை கொல்றத பார்த்தேன். உங்களோட கழுத்து நெரிச்சு கொல்ற டெக்னிக் சூப்பர் சார். அவன் உங்களால கழுத்து ஒடிக்கப்பட்டு சாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் அபிராமி மேடம் ஹார்ட் நின்று போய் செத்தது கூட ஹாரிபிள். அதுக்கப்புறம் வரதராஜன் சார் உங்ககிட்ட கொடுத்தது டூப்ளிகேட் வைரம்னு சொன்னதும் ஒருவேளை என்கிட்ட கொடுத்தது ஒரிஜினலா இருக்குமோன்னு செக் பண்ண பார்த்தா ஒரிஜினல் வைரம் தான். விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா நான் கோடீஸ்வரன் ஆக முடியாதே. அதான் உங்களை தேடி வந்துட்டேன். அந்த வைரத்துக்கு வேல்யூ 2 வருஷத்துக்கு முன்னாடியே 25 கோடின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ அதோட வேல்யூ எப்படியும் 50 கோடி இருக்கும். வித்து கொடுங்க. உங்களுக்கு 25, எனக்கு 25. ஓகேயா? என்ன சாமி கிளம்பிட்டீங்க? நீங்க ஒண்ணுமே பேசலையே. நம்பலன்னு புரிஞ்சுது, கிளம்பிட்டேன். நான் செஞ்சது யாருக்குமே தெரியாத விஷயம். அதை நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா வைரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ வித்து கொடுக்குறீங்க? கண்டிப்பா கொடுங்க. நாளைக்கு வரேன். சாமி ஒரு நிமிஷம். என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி வைரம் உங்ககிட்ட கிடைச்சோம், ஏன் நீங்க என்ன சந்திக்கல? வைரத்தை கொடுக்கும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் உன்னை கான்டாக்ட் பண்ணலையா? இன்னும் இல்ல, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீயும் அவரை தேடல? இல்ல, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. தேடலான்னு பார்த்தா நளினியோட டென்ஷன் வேற ஆரம்பிச்சிருச்சு. என்ன நளினியோட டென்ஷன்? அவ ரூம்ல யாரையோ பார்த்துட்டேன். அதை பத்தி கேட்டதுக்கு அவ கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே டாக்டர். தெரியும் டாக்டர். என்ன? எனக்கு இன்னொரு டவுட். என்ன? அந்த சாமி சார் உங்காள்னு சொன்னீங்களே, உங்காளுன்னா உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டா இல்ல கார்த்திக்குக்கும் ஃப்ரெண்டா? கார்த்திக்கு சாமியை தெரிஞ்சிருந்தா நீ செஞ்ச 3 கொலையும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காத? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவன் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பானா இல்ல உன் மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பானா? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பான். இல்லையா? ஆமா. சோ சாமி உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு? ஆமா. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு டாக்டர். என்ன? எனக்கு உண்மையிலேயே பெடியோஃபோபியா, டிமென்ஷியா, மனநோயெல்லாம் இருக்கா? இருக்கு. அதனாலதான் உனக்கு பெண்கள் மேல திடீர்னு கோபம் வருது. அந்த கோபம் தான் அபிராமிக்கு துரோகம் பண்ண வச்சது. உண்மையா இல்லையா? ஆமா டாக்டர். அபிராமி கிட்ட ஏன் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண? அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற கான்செப்ட ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு 50 கோடி தரேன்னாங்க. தீவிரவாத அமைப்போட இயக்க தளபதியா அடிமை மாதிரி இருந்தேன்னா அந்த 50 கோடிக்கு ஆசைப்பட்டு வெளியில வந்தேன். அந்த அம்மா கிட்ட எப்படி சேர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் துளசிங்கிறவன் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர போற விஷயம் தெரிஞ்சது.
அவனை ஃபாலோ பண்ண இன்டர்வியூக்கு போற அன்னைக்கு ரயில்வே ட்ராக் கிட்ட வச்சு கழுத்தை திருப்பி அவனை கொலை பண்ண. அவன் பாடிய ரயில்வே ட்ராக்ல போட்டு துண்டு துண்டாக்க, தலையில கல்லை தூக்கி போட்டு செதைச்ச. போலீஸ்ல அவன் அனாதை போனோன்னு முடிவாயிடுச்சு. அவன் ஐடியோட நான் போய் அந்த அம்மா கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். நடிச்சு நல்ல பேர் வாங்கினேன். நடுவுல அந்த அம்மா வைரமும் கொடுத்தாங்க. வாழ்க்கையில கோடீஸ்வரனா வாழணும்னு ஆசைப்பட்ட எனக்கு எல்லா சௌகரியமும் வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா என் போராத நேரம் என் இயக்கத்தை சேர்ந்த என்னை பிடிக்காத ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணி அந்த வைரத்தை கேட்டு அபிராமி மேடமை வீடியோ எடுத்து வரதராஜன் சாரை மிரட்டி என்னை காட்டி கொடுத்து என்னோட டோட்டல் பிளானையே அவன் கொலாப்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பிரச்சனை இல்லாம செட்டில் ஆயிடலான்னு யோசிச்சுதான் நல்லிய காதலிச்சேன். கார்த்திக் கிட்ட கூட்டிட்டு போனா அவரும் கல்யாணம் பண்ணி வச்சார். அங்கேயும் என் போராத காலம் எனக்குள்ள இருந்த மனநோய் அவனுக்கும் எனக்கும் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்துச்சு. அந்த சாமி என்கிட்ட வந்து டைமண்ட் மேட்டரை சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா மாறப்போகுது. மாறாது. நல்லி, நீயா? நானே தான். நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். அப்படின்னா சாமி? சாமி தான் உன் முகமுடிய எனக்கு கழட்டி காட்டினார். பிளம்பர் விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நான் மேடம் வீட்டுக்கு போனேன். கசா முசான்னு என்னமோ சத்தம் கேக்குதே, என்னன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அங்க அந்த துளசிங்கிறவன் பண்ணதை பார்த்து பயந்து போன நான் பதறி அடிச்சு ஓடுனேன். வழியில லாரியில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் தான் குணமானேன். உங்க மேடமுக்கு நடந்த அநியாயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன். அந்த வைரமும் என்கிட்ட தான் இருக்கு. அந்த துளசி எப்படி சரி இருப்பான்? அவன் சொன்ன அடையாளங்கள் உன்னைத்தான் ஞாபகப்படுத்துச்சு. அதுக்கு தான் நாங்க 2 பேரும் வைர விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லி உன்கிட்ட அனுப்பி வச்சோம். அவர்கிட்ட நீ பேசுறத வச்சு நீ தான் திருடன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன்னாலதான் அபிராமி மேடம் செத்தாங்கன்னு தெரிஞ்சதும் உடனே உன்னை கொன்னுடலான்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பானுதான் உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவிய கொன்னுட்டு நாம ஏன் ஜெயிலுக்கு போகணும்னு என்ன அடக்குனாரு. அபிராமி குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்மதம் நல்லி? அவங்க எனக்கு 5ஆம் கிளாஸ்ல இருந்து டியூஷன் டீச்சர், என்னோட வெல் விஷர். நான் அவங்க ஃபேன். என்னோட எல்லா முயற்சிகள்லயும் எனக்கு உறுதுணையா இருந்த நல்லவங்க. என்ன அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க தாய் மாதிரி. அதனாலதான் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த மனிதன் யாருங்கிற கான்செப்டோட ஒரிஜினல் ஃபைல கூட என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. என்கிட்ட கூட சொல்லி என்ன? உன்கிட்ட மட்டும் இல்ல, எங்க அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லல. என்னோட குருவை நீ சாகடிச்ச பாவம், இவங்களுக்கு நீ செஞ்ச அநியாயம் ரெண்டும் சேர்ந்துதான் உன்னை சாகடிக்கிறதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. டாக்டர், நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ண? நீ அபிராமி கிட்ட சேர்றதுக்காக ஒரு அப்பாவி ஜீவனை கொன்னியே. அந்த துளசி என் தம்பிடா. கோல்டு மெடலிஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவனை கொன்னு அடையாளம் தெரியாம ஆக்கிட்டு அவன் அடையாளத்துல நீ வாழ்றியடா. பிடிங்க பானு, விடாதீங்க அவனை. பிடிங்க. அதுக்குள்ள எங்க போயிட்டாம? மெயின் கேட் கீ நம்ம கிட்ட தானே இருக்கு. சரி வாங்க தேடலாம் வாங்க.
ஏய், என்னப்பா துளசி, போலாமா? ஓ, உன் பேர் துளசி இல்லைல்ல? உன் ஒரிஜினல் பேர் என்ன? பிருத்வி. வெரி குட், நல்ல பேர். என்ன நீ வில்லனா எதிர்பார்க்கல இல்ல? நானும் உன்னை கெட்டவனா எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கறதுக்காக ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ அந்த சாமி பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். உடனே அவனை யாருன்னு விசாரிச்சு மறுநாளே அவனை நான் தூக்கிட்டேன். வைரத்தை புடுங்கிட்டேன். அவனை கொன்னுட்டேன். நிஜமா கொன்னுட்டப்பா. வைரம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நான் என்ன தைரியத்துல அந்த வைரத்தை அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்? வித்து கொடுக்கறதுக்கு நீ இருக்கேன்ற தைரியம் தான். வைரத்தை வித்து கொடு. உனக்கு 25, எனக்கு 25. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு மெண்டல் வியாதி வந்துடுச்சு. அது முத்துறதுக்குள்ள உன்னை குணப்படுத்தணும். டக்குன்னு வித்து கொடுத்துட்டு உன் ஷேர் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அதுக்கு தான் இவ்வளவு அக்கறையா உன்னை கவனிச்சுக்கிட்டேன். ஏன்னா அடுத்தும் ஒரு வேலை இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரிஜினல் கான்செப்ட் ஃபைலையும் எடுத்து கொடுத்துட்றேன். அதையும் நீ வித்து கொடுத்துரு. எனக்கும் ஒன்ன மாதிரி தான் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும்னு ஆசை. சந்தர்ப்பம் கிடைக்கல, தப்பு பண்ணல. 50 கோடி ரூபாய் வைரம் ஒருத்தன்றது கேப்பார் இல்லாம கிடைக்குதுன்னு போது டக்குன்னு அமைக்கிட்டேன். என் தங்கச்சிக்கு தெரியாம அதை வித்து கொடு. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? எப்படியும் என் தங்கச்சிக்கு ஒன்ன பிடிக்கல. ஓ ஷேரை எடுத்துக்கிட்டு போய் வேற ஊர்ல வேற பேர்ல ஒரு லைஃப் அமைச்சுக்கோ. நான் 25 கோடி ரூபாயோட சைலண்ட் ஆயிடுவேன். அதே மாதிரி அந்த ஃபைல் மேட்டரையும் டீல் பண்ணி கொடுத்துரு. இதே மாதிரி ஷேர் பண்ணிக்குவோம். என்ன சொல்ற? பாட்டுக்கிட்ட போலாமா? அவங்க எல்லாம் ராத்திரி 1 மணிக்கு தான் கிடைப்பாங்க. இன்னும் டைம் இருக்க. அது வரைக்கும் என்ன பண்றது? சரி, வெயிட் பண்ணுவோம். ஆமா, அந்த அம்மா அபிராமி கண்டுபிடிச்ச மனிதன் யார் கான்செப்ட் என்னது? சொல்லுப்பா, அந்த கான்செப்ட் என்ன? மனுஷன் செத்ததுக்கு பிறகு உயிர் வாழ்றதுக்கு தேவையான மூலப்பொருளை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாங்கிறது தான் அந்த கான்செப்ட். அப்படியா? செத்த பின்னாடியும் உசுறு வாழ முடியுமா? ஆமாம் சார். எப்படி? நம்ம பாடிக்கு தேவையான பாஸ்பரஸ், கால்சியம், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் ப்ரைவேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி நாமளே டெட் பாடிக்கு உயிர் கொடுக்கலாங்கிறது தான் அவங்க கான்செப்ட். நிஜமாவா? நிஜம்தான். இதுவரைக்கும் நீ பேசினது எல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பானுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். பானு இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு. நீங்க 2 பேரும் சரண்டர் ஆகிறதுக்கு வரீங்களா?